Dear children, previous class chemistry நம்ம என்ன பார்த்தோம்னா silicones ஓட types பார்த்தோம், then uses பார்த்தோம். So next topic is silicates. என்ன பார்க்க போறோம்னா silicates. The silicates, that is a mineral which contains silicon and oxygen. So இந்த silicates mineralsல என்ன present ஆயிருக்கும் அப்படின்னா silicon and என்னன்னாக்கா oxygen வந்து present ஆயிருக்கும். அதுவும் எந்த டைப்ல நம்மளுக்கு present ஆயிருக்குன்னா in tetrahedral SiO4 4- ஓகேங்களா units linked together and different patterns are called silicates. ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக என்ன யூனிட் அதில் ப்ரெசென்ட் ஆகுனா SiO4 4- யூனிட் டிஃப்ரெண்ட் ஃபார்மேஷனில் பேட்டர்ன்ஸில் நமக்கு லிங்க் ஆகி ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் சிலிகேட்ஸ் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணோம். தட் இஸ் நமக்கு என்னன்னாக்கா சிலிகேட்ஸ். ஸோ டிஃபைன் சிலிகேட்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இதில் வந்து இது வரைக்குமே நீங்கள் எழுதணும். ஸோ தட் இஸ் அ மினரல் கண்டெய்ன்ஸ் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிகான் அண்ட் ஆக்சிஜன் இன் டெட்ராஹெட்ரல் யூனிட்ஸ் தட் இஸ் SiO4 4- they are linked together by different patterns are called என்னன்னாக்கா சிலிகேட்ஸ். ஓகேங்களா ஸோ நியர்லி 95% of the earth crust is composed of silicate minerals and silica. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நமக்கு சிலிகேட்ஸ் மினரல்ஸ் வந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95% வந்துட்டு நமக்கு சிலிகேட் மினரல்ஸ் தென் சிலிக்கா நமக்கு வந்துட்டு கிடைக்குது. த கிளாஸ் அண்ட் செராமிக் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் பேஸ்ட் ஆன் த கெமிஸ்ட்ரி சிலிகேட்ஸ். ஸோ நம்ம சிலிகேட்ஸ் போரோ சிலிகேட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேப்ல யூஸ் பண்ணுறது எல்லாமே போரோ சிலிகேட் கிளாஸஸ் தான். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம செராமிக் இண்டஸ்ட்ரியில் கிளாஸ் இண்டஸ்ட்ரியில் நம்ம கெமிஸ்ட்ரி நம்ம சிலிகேட்ஸ் வந்து நம்மளுக்கு மோர் அட்வான்டேஜஸ் வந்து நமக்கு இருக்குது. ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் சிலிகேட்ஸ் பார்க்கலாம். So silicates are classified into various types based on the way in which the tetrahedral units are linked together. So எப்படி நம்ம types of silicates படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா so which is based on the SiO4 4- type. ஓகேங்களா ஸோ இந்த குரூப் வந்து எப்படிலாம் ஜாயிண்ட் ஆயிருக்கு அதை பொறுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டைப்ஸ் வந்துட்டு படிக்க போகிறோம். ஓகேங்களா So first we will go to the topic is orthosilicates which is otherwise called as nesosilicates. ஓகேங்களா so this is the simplest silicates. The simplest silicates which contain discrete SiO4 4-. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குனாக்கா ரொம்ப சிம்பிளஸ்ட் சிலிகேட்ஸ் தான் என்னக்கா ஆர்த்தோசிலிகேட்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா SiO4 4- டெட்ராஹெட்ரல் யூனிட்ஸாக நமக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ SiO4 4- tetrahedral units are called orthosilicates or nesosilicates. ஓகேங்களா ஸோ டாபிக் பாருங்க. ஸோ டெட்ராஹெட்ரல் யூனிட்ஸ் தட் இஸ் சிமிலர் டு மீத்தேன் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. இங்கே நடுவில் நம்மளுக்கு சென்டரில் வந்து SiO4-. ஓகேங்களா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து டிஸ்கிரீட் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்துட்டு க்ரீன் கலரில் இருக்கிறது நமக்கு SI. ஸோ இது இந்த பிங்க் கலரில் இருக்கிறது வந்து என்னக்கா ஆக்சிஜன். ஓகேங்களா அப்போ SI இது ஒரு ஆக்சிஜன் இது ஒரு ஆக்சிஜன் இது ஒரு ஆக்சிஜன் இது ஆக்சிஜன். ஸோ அப்போ டோட்டலாக 4 ஆக்சிஜன் இஸ் தேர். ஸோ திஸ் இஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆர்த்தோ சிலிகேட்ஸ். 2 மார்க் ஆர் 3 மார்க்ல கேட்டாங்கன்னா நீங்கள் வித் எக்ஸாம்பிள்ஸோட எழுதணும். ஓகேங்களா ஸோ இது 3 மார்க்ல கேட்குறாங்கனாக்கா ஸோ வி ஹாவ் டு ட்ரா திஸ் பிக்சர் ஆல்சோ. ஓகே ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் ஃபினசடைட் என்னன்னாக்கா ஃபினசைட். ஸோ ஃபினசைட் பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்முலா வந்துட்டு ஃபினசைட் ஃபார்முலா Be2SiO4. ஸோ நம்மளுக்கு வந்து Be2+ ions are tetrahedrally surrounded by O2-. ஓகேங்களா ஸோ அந்த Be2SiO4ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெரிலியம் 2+ டெட்ராஹெட்ரலாக நமக்கு சரௌண்ட் பண்ணி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் O2- ஆக்சிஜன் வந்து நமக்கு சரௌண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் காம்பவுண்ட் இஸ் ஆலிவைன். நெக்ஸ்ட் என்னக்கா ஆலிவைன். ஸோ ஆலிவைன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அயன் இன் மெக்னீஷியம் ட்வைஸ். ஓகேங்களா ஸோ என்ன இருக்கலாம்னாக்கா அயன் இருக்கலாம் அப்படி இல்லைனாக்கா மெக்னீஷியம் இருக்கலாம் தென் SiO4. ஸோ திஸ் இஸ் அப்போ நமக்கு எப்படி அயன்ஸாக நமக்கு செப்பரேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Fe2+ and Mg2+ cations are octahedrally surrounded by O2-. So for this question which is keyword அப்படின்னு பார்த்தீங்கன்னா so this is a phenacite formula. நம்ம மாலிகுல்ல பார்த்தீங்கன்னா that is a beryllium 2+ tetrahedrally surround பண்ணியிருக்கோம் ஆக்சிஜனை சுற்றி. ஓகேங்களா
So in this case olivite நம்மளுக்கு என்னன்னாக்கா olivine பார்த்தீங்கன்னா so olivine formula this contains Fe twice or Mg twice SiO4. So this contains what cation பார்த்தீங்கன்னா iron 2 plus and என்னன்னாக்கா magnesium 2 plus, that is octahedrally surrounded. That is an important keyword. So ரொம்ப important silicates ஓகேங்களா. So இது வந்து பார்த்துக்கோங்க. So next வந்துட்டு நம்மளுக்கு என்ன, we will go to the topic is a pyrosilicate. என்ன பார்க்க போறோம்னா pyrosilicate or என்னக்கா sorosilicates. So இது வந்து பார்த்தீங்கன்னா when compared to orthosilicate, which is a bulkiest molecule. Okay. So silicate which contains Si2O76 minus. That is the general formula for this type. So it is very important. Si2O7 then 6 minus ions are called pyrosilicates or sorosilicates. That is the first point. Okay. So என்னன்னா இந்த Si2O76 minus, that is a general formula. ஓகேங்களா, எதோட general formula pyrosilicates and sorosilicates ஓட. So இது எப்படி ஃபார்ம் ஆகுது, how to form this type அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they are formed by joining two SiO4 4 minus tetrahedral units by sharing one oxygen atom at one corner. So என்னன்னாக்கா 2 SiO4 units வந்து ஜாயிண்ட் ஆகும்போது நம்ம கார்னர்ல இருக்க ஒரு ஆக்சிஜன் வந்து என்ன பண்ணாக்கா ஷேர் பண்ணிக்கிட்டு நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so that is நமக்கு for this case, so there is one tetrahedral unit, no? So that is a water, so that contains a corner contains one oxygen atom, so another one molecule contains oxygen atom, so removal of one oxygen, so to formation of what அப்படின்னு பார்த்தீங்கன்னா on pyrosilicates. Okay, so this is the type of what அப்படின்னா second type, that is a pyrosilicates. So it is very important one. So this another diagram is that is what அப்படின்னா Si 2Si that contains Si 2Si, that is silicon, ரெண்டு silicon வந்து இதுல present ஆயிருக்கு. So that is green colorல இருக்க dot வந்து silicon, so pink colorல இருக்கிறது வந்து என்னன்னாக்கா oxygen. ஓகேங்களா. So Si2O7 நமக்கு என்ன இருக்குனாக்கா Si2O7, that is a general formula. So it contains 2 Si, another one Si, 1 2 3 4 5 6 7. So it contains 7 oxygen. ஓகேங்களா. So how to form pyrosilicate means the joining of two SiO4 4 minus tetrahedral units. ஓகேங்களா. So one oxygen is removed while joining கொடுத்துருக்காங்களா. So already நான் சொன்னேன், ரெண்டு tetrahedral unit joined ஆகுறச்ச நமக்கு என்ன பண்ணுதுன்னா ஒரு ஆக்சிஜன் வந்து என்ன பண்ணுனாக்கா ரிமூவ் ஆகுது. ஓகேங்களா. So example is thotivitite. ஓகேங்களா. So it is thotivitite, which is very important compound that contains scandium. Okay, Si2Si2O7. ஓகேவா. So next we will go to the topic is cyclic silicates. என்ன பார்க்க போறோம்னாக்கா cyclic silicates, which is otherwise called as ring silicates. The silicates which contain SiO3N 2N minus. So that is a general formula for this type. So what SiO3N means நிறைய SiO3 present ஆயிருக்கு இந்த typeல. Okay, ions which are formed by linking 3 or more tetrahedral SiO4 4 minus units cyclically are called cyclic silicates. So that is a general formula is what SiO3N 2N minus. So which is joined, how to form அப்படின்னு பார்த்தீங்கன்னா which are formed by linking 3 or more, which is a very important keyword for this question. 3 or more tetrahedral SiO4 4 minus units. ஓகேங்களா. So each silicate unit share 2 of its oxygen atoms with other units. So previous type is, so to joining SiO4 4 minus unit, so removal of one oxygen. So for this case cyclic silicates, each silicates are formed, so each silicates join, so 2 oxygen is removed for this type. Okay, so it is very important keyword. So example பார்த்தீங்கன்னா beryl. So beryl formula அடிக்கடி இது வந்து 1 மார்க்ல கேட்டே இருப்பாங்க, formula of beryl. So beryl வந்து எந்த type of silicates ல present ஆயிருக்குன்னு கேட்பாங்க. cyclic silicates ஆரனாக்கா ring silicates. So beryl Be3Al2 SiO3 நமக்கு 6 times. ஓகேவா. So that is an aluminosilicate which each
is contains aluminum metal, another metal is what அப்படினாக்க beryllium. So aluminum சுத்தி நமக்கு எத்தனை oxygen atoms வந்து present ஆயிருக்குனா 6 oxygen atoms is present in octahedrally. எப்படின்னா octahedrally. ஓகேங்களா? So for this case silicon unit நமக்கு present ஆயிருக்கணும் இல்லையா? So SiO3 6 அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு இந்த கார்னர் ஃபுல்லா நமக்கு என்னன்னாக்கா அந்த green colorல இருக்குது Si. So இத சுத்தி நமக்கு வந்துட்டு 6 into 3 18. So இங்க வந்து 18 oxygen வந்து present ஆயிருக்கும். So நீங்க you can calculate. ஓகேங்களா? So which is very important. So you have to maintain the class notes for structures and examples. So home test வந்து எனக்கு ஃபுல்லாவே நீங்க எழுதி போஸ்ட் பண்ணுங்க. Thank you childrens.